என் அன்பு பிள்ளையே, தூங்குவதற்கு முன் இன்னும் சில நிமிடங்கள் என்னோடு இரு. இன்று உன் இதயத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத சில பாரங்கள் இருக்கின்றன. அதை நான் அறிவேன். வெளியில் நீ பலமாக இருப்பது போல தெரிந்தாலும் உனக்குள் நீ அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையே, இந்த இரவு உன்னை குற்றம் சொல்ல நான் வரவில்லை. உன் இதயத்தை தொட்டு புதிய நம்பிக்கையை விதைக்கத்தான் வந்திருக்கிறேன். இன்று நீ மூடிய கதவுகளை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் திறக்கப் போகும் கதவுகளை நீ இன்னும் பார்க்கவில்லை. இன்று நீ தாமதத்தை பார்க்கிறாய். ஆனால் நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதத்தை நீ இன்னும் பார்க்கவில்லை. அதனால் இந்த இரவை பயத்தோடு முடிக்காதே. நம்பிக்கையோடும் அமைதியோடும் திரும்பிச் செல்ல நான் உன் அருகில் நிற்கிறேன். நான் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் அமைதியாக ஒன்று சேர்த்து கொண்டிருக்கும் நன்மைகளை சரியான நேரத்தில் நீ காண்பாய். இந்த இரவு நீ சுமந்த எல்லா பாரங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் எதிர்காலத்தை, உன் குடும்பத்தை, உன் உடல் நலத்தை, உன் பிள்ளைகளை, உன் கண்ணீரை, எல்லாவற்றையும் என் கரங்களில் வைத்துவிடு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை நடத்துவேன். நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போது உன் இதயத்தை அமைதிப்படுத்து. என் பிரசன்னத்தை உணர ஆரம்பி. இந்த இரவு சாதாரணமான ஒரு இரவு அல்ல. இப்போது உன் இதயத்தை என்னிடம் திறந்துவிடு. நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று நீ யாரிடமும் சொல்லாத பல கேள்விகளை உன் இதயத்தில் வைத்திருக்கிறாய். இன்னும் எவ்வளவு நாள்? எப்போது என் ஜெபத்திற்கு பதில் வரும்? என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் என்று அமைதியாக என்னிடம் கேட்டிருக்கிறாய். அந்த ஒவ்வொரு கேள்வியையும் நான் கேட்டிருக்கிறேன். நான் அமைதியாக இருந்ததால் நான் பதில் சொல்லவில்லை என்று நினைக்காதே. சில பதில்கள் சரியான நேரத்தில் மட்டுமே உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அதனால்தான் நான் அவசரப்படவில்லை. பிள்ளையே, ஒரு விவசாயி விதையை விதைத்த அதே நாளில் அறுவடையை எதிர்பார்க்க மாட்டான். மழையும் காலமும் மண்ணும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவான். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் நான் விதைத்த நன்மைகள் சரியான நேரத்தில் கனியாகும். இன்று நீ காத்திருப்பதை வீணான காலம் என்று நினைக்காதே. அது நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் காலம். நீ கவனிக்காத பல சிறிய மாற்றங்கள் ஏற்கனவே உன்னுள் ஆரம்பித்து விட்டன. முன்பைப் போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடைந்து போகாமல் இன்று என்னை நோக்கி திரும்பி வருகிறாய். அது உன் பலம் அல்ல, நான் உனக்குள் செய்த கிரியை. உனக்கே தெரியாமல் உன் இதயத்தை நான் மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உன் மதிப்பை குறைத்துக் கொள்ளாதே. மனிதர்கள் வெளியே இருப்பதை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். உன் நேர்மையை பார்க்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளையும் அமைதியாக சிந்திய கண்ணீரையும் நான் மறக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறிய விஷயமும் என் பார்வைக்கு வெளியே நடந்ததில்லை. இன்று உனக்கு எல்லா கதவுகளும் மூடியிருப்பது போல தோன்றலாம். ஆனால் நான் திறக்கப் போகும் கதவை யாராலும் மூட முடியாது. அதனால் மனிதர்களிடம் நம்பிக்கையை வைக்காமல் என்னை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன். உன் கால்கள் தடுமாறாமல் உனக்கு தேவையான பெலனை சரியான நேரத்தில் நான் தருவேன். இப்போது இந்த இரவின் அமைதியில் உன் இதயத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நாளையை பற்றி இன்னும் யோசிக்க வேண்டாம். இந்த சில நிமிடங்கள் என் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்ப அனுமதி கொடு. ஏனென்றால் நான் இன்னும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் அப்பா
நான் செய்த ஜெபத்தை உண்மையிலேயே கேட்டீர்களா என்று கூட நீ அமைதியாக கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வியை நான் குற்றமாக பார்க்கவில்லை. ஏனென்றால் உன் இதயம் சோர்வடைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றொன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் ஜெபம் என் சந்நிதியை அடையாமல் ஒருபோதும் திரும்பியதில்லை. உன் கண்ணீரில் சொல்லப்பட்ட ஜெபங்களையும் வார்த்தைகள் இல்லாமல் இருந்த அமைதியையும் நான் கேட்கிறேன். பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடந்தன என்று உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கும்போது, அதனால்தான் என் அப்பா என்னை காத்தார் என்று நீயே சொல்லப் போகிறாய். இன்று இழப்பாக தெரியும் சில விஷயங்கள் நாளை என் பாதுகாப்பு என்பதை நீ உணர்வாய். சில கதவுகள் திறக்காதது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை காப்பாற்றதான். உன் வாழ்க்கையில் நான் அமைதியாக செய்த பல காரியங்களை நீ அறியவில்லை. நீ செல்ல வேண்டிய இடங்களில் நான் உனக்கு வழி கொடுத்தேன். நீ செல்லக்கூடாத இடங்களில் நான் உன்னை நிறுத்தினேன். நீ சந்திக்கக்கூடாத சில மனிதர்களிடமிருந்து உன்னை நான் விலக்கினேன். நீ கவனிக்காத அந்த சிறிய மாற்றங்கள் கூட என் கரத்தின் செயல்தான். பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை மறந்துவிட்டதாக சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. உன் பெயர் என் இதயத்தில் இருக்கிறது. நீ அமைதியாக அழுத அந்த இரவுகளிலும் நான் உன் அருகிலேயே இருந்தேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்த நேரங்களிலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டேன். அதனால் இந்த இரவு உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் கேள்விகளை என்னிடம் விட்டுவிடு. எல்லா பதில்களையும் இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மை மட்டும் இந்த இரவுக்கு போதுமானது. அந்த உண்மையோடு அமைதியாக ஓய்விடு. நான் உன் வாழ்க்கையில் தொடங்கிய நல்ல கிரியையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்று உன் இதயத்தில் இன்னும் ஆறாத சில காயங்கள் இருக்கின்றன. காலம் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் இன்னும் உன்னை வலிக்கச் செய்கின்றன. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ செய்த ஒரு செயல், யாரோ உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த நாள், இவையெல்லாம் இன்னும் உன் மனதில் பதிந்திருக்கலாம். ஆனால் அந்த காயங்களே உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். பிள்ளையே, உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வலியோடு நீ தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அந்த பாரத்தை இன்று என்னிடம் வைத்துவிடு. நீதியை என் கைகளில் விட்டுவிடு. உன் இதயத்தை கசப்பிலிருந்து விடுவிப்பது என் கிருபை செய்யும் வேலை. இன்று நீ இழந்ததை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னும் உன்னிடம் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீ எண்ணி பார்த்தாயா? இன்னும் உனக்குள் ஜெபிக்கிற இதயம் இருக்கிறது. இன்னும் என்னை நம்புகிற விசுவாசம் இருக்கிறது. இன்னும் நாளை நல்லதாக இருக்கும் என்ற சிறிய நம்பிக்கை கூட உன்னுள் உயிரோடு இருக்கிறது. அதுவே நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கான அடையாளம். பிள்ளையே, நாளை எப்படி இருக்கும் என்று இன்றே எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் உனக்கு ஒரு நாளுக்கு தேவையான பலனை, ஒரு நாளுக்கு தேவையான கிருபைய, ஒரு நாளுக்கு தேவையான சமாதானத்தை சரியான நேரத்தை தருவேன். அதனால் நாளைய பாரத்தை இன்றே சுமக்காதே. இன்று என் கரங்களில் ஓய்வெடு. இந்த இரவு உன் கண்களை மூடும்போது பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு மூடு. ஏனென்றால் நீ உறங்கும் போதும் நான் ஓய்வெடுப்பதில்லை. நீ ஓய்வெடுப்பெடுக்கும் போதும் உனக்காக நான் விழித்திருக்கிறேன். அமைதியான நள்ளிரவிலும் உன்னை சுற்றியுள்ள பாதைகளை நான் சீரமைத்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் என் கரம் உன் வாழ்க்கையில் செய்ததை நீ தெளிவாக காண்பாய். பிள்ளையே, இப்போது ஆழமாக மூச்சை இழுத்துக்கொள். உன் இதயத்தை அமைதிப்படுத்து.
இந்த இரவின் அமைதியில் என் பிரசன்னம் உன்னை சுற்றியிருப்பதை உணர ஆரம்பிக்க, நீ தனியாக இல்ல. இந்த நிமிடத்திலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். பிள்ளையே, நீ பலமுறை நான் மட்டும் ஏன் இவ்வளவு காத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து உன் இதயம் அமைதியாக வலித்திருக்கிறது. ஆனால் உன் பயணத்தை மற்றவர்களின் பயணத்தோடு ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் நான் நியமித்த நேரம் வேறுபட்டது. உனக்காக நான் எழுதிய பாதையும் தனித்துவமானது. அதனால் மற்றவர்களின் ஆசீர்வாதத்தை பார்த்து உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கானதை சரியான நேரத்தில் யாராலும் பறிக்க முடியாது. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் மூடிய கதவுகளை நினைத்து வருந்தாதே. சில கதவுகள் திறந்திருந்தால் உன் சமாதானத்தை இழந்திருப்பாய். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்திருந்தால் உன் இதயம் இன்னும் அதிகமாக காயப்பட்டிருக்கும். அதனால்தான் நான் சிலவற்றை அமைதியாக அகற்றினேன். அந்த நேரத்தில் அது உனக்கு வலியாக தோன்றியது. ஆனால் இன்று உன்னை பாதுகாத்த என் அன்பை நீ மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். இன்று உன் கண்களுக்கு தெரியாம நான் உன் நாளைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்க வேண்டிய மனிதர்களையும், நீ செல்ல வேண்டிய இடங்களையும், நீ பெற வேண்டிய நன்மைகளையும் என் கரங்களில் வைத்திருக்கிறேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. அது உன் கைகளில் இல்லை, என் கைகளில்தான் இருக்கிறது. பிள்ளையே, இந்த இரவு உன் இதயத்தில் ஒரு முடிவை எடு. இனி பயம் பேசுவதை கேட்க மாட்டேன், என் அப்பாவின் குரலைத்தான் கேட்பேன் என்று அந்த ஒரு முடிவு உன் உள்ளத்தில் புதிய பலனை உண்டாக்கும். உன் சூழ்நிலை இன்னும் மாறாம இருக்கலாம், ஆனால் உன் இதயம் மாற ஆரம்பிக்கும். அங்கேதான் நான் செய்யும் கிரியை ஆரம்பமாகிறது. இப்போது என் சமாதானத்தை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள். உன் மூச்சு அமைதியாகட்டும், உன் எண்ணங்கள் அமைதியாகட்டும். இந்த இரவு நீ உறங்கும் போதும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ கண்களை மூடும் போதும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். அதனால் அமைதியாக ஓய்விடு. பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, இன்னும் ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலைன்னு நீ நினைக்கும் நேரங்களில் கூட நான் அமைதியாக வேலை செய்துட்ருக்கிறேன். ஒரு மரத்தின் வேர் மண்ணுக்குள் வளரும்போது வெளியே இருப்பவர்கள் எதுவும் வளரலேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி தான் பின்னர் அந்த மரத்தை உறுதியாக நிற்க செய்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையிலும் உனக்கு தெரியாத இடங்களை நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்று உன் இதயம் சோர்வடைந்திருப்பதற்கு காரணம் நீ பலவீனமானவன் என்பதல்ல, நீ நீண்ட நாட்களாக தனியா போராடி கொண்டிருக்கிறாய் என்பதுதான். ஆனா இனி அந்த போராட்டத்தை நீ தனியா இல்லை. உன் கண்ணீரை நான் சுமக்கிறேன், உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் பயணத்தை நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன். நீ கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனா உன் எதிர்காலத்தை என் கரங்களை பாதுகாப்பாக வைக்க முடியும். அதுனா நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய சமாதானத்தை இழந்து விடாதே. கடந்த காலத்தின் காயங்களை நாளைய நம்பிக்கையின் மீது சுமையா வைக்காதே. இன்று என் கிருபை உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்க தயாரா இருக்கிறது. பிள்ளையே, சில நேரங்களில் நான் போதுமானவன் இல்லையோ என்று நீ உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறாய். ஆனால் உன் மதிப்பு மனிதர்களின் பாராட்டுகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. என் அன்புதான் உன் மதிப்பு. நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன். அதைவிட பெரிய அடையாளம் உனக்கு தேவையில்லை. உலகம் உன்னை கவனிக்காம இருக்கலாம், ஆனால் என் பார்வை ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை. இந்த இரவு உன் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு பயத்தையும் மெதுவாக கீழே வைத்துவிடு. நாளை என்ன நடக்கும் என்ற கவலையை என்னிடம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டியது என்னை நம்புவதுதான். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் சமாதானம்
இப்போது உன் இதயத்தை நிரப்பட்டும். என் அன்பு உன் பயத்தை நீக்கட்டும். என் பிரசன்னம் இன்று இரவு முழுவதும் உன்னை சூழ்ந்திருக்கட்டும். பிள்ளையே, இந்த இரவு முடிவடைவதற்கு முன் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் கதையை இன்னும் நான் எழுதி முடிக்கவில்லை. இன்று சில பக்கங்கள் கண்ணீரால் நிரம்பியிருக்கலாம், சில பக்கங்கள் கேள்விகளால் நிறைந்திருக்கலாம். ஆனால் கடைசி பக்கத்தை இன்னும் நான் எழுதவில்லை. அதனால் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நாளை காலை நீ விழிக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் உடனே மறைந்து விடாம இருக்கலாம். ஆனால் இன்று இரவு உன் இதயத்தில் நான் விதைத்த சமாதானம் உன்னோடு இருக்கும். பயம் பேசும் ஒவ்வொரு நேரத்திலும் என் வாக்குறுதியை நினைவுகூர். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, இப்போது உன் கைகளை என்னிடம் நீட்டு. உன் பாரங்களை, உன் கண்ணீரை, உன் குடும்பத்தை, உன் உடல் நலத்தை, உன் எதிர்காலத்தை, எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை வழிநடத்துவேன். என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. இப்போது அமைதியாக உன் கண்களை மூடு. இந்த இரவு என் கரங்களில் ஓய்விடு. நாளையை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு முன்பாகவே அங்கே இருக்கிறேன். உன் இதயம் என் சமாதானத்தில் இளைப்பாறட்டும். அமைதியாக உறங்கு பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. ஆமென். இந்த இரவு பரலோகத் தந்தை உங்கள் இதயத்தோடு பேசியதாக நீங்கள் உணர்ந்திருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். இன்று நீங்கள் எழுதும் அந்த ஒரு வார்த்தை, அப்பா, நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் என்ற உங்கள் இதயத்தின் ஜெபமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை இன்று இரவு ஆறுதல் தேவைப்படும் ஒருவரை நினைவுபடுத்தியிருந்தால் அன்போடு அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று இரவு தேவனுடைய சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் உங்கள் இதயத்தை நிரப்பட்டும். ஆமென்.